குரு 7ஆம் பாவத்தை பாக்குறாருமா. பொதுவா ரிஷபத்துல வந்து கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்களா ரிஷபராசி பெண்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 90% கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். 10% வாய்ப்பு தான். இந்த காலகட்டத்துல அவங்க கணவர் அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அடடா நம்ம மனைவி வந்து எவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிருக்கா அப்படின்னு இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, இவங்களோட தியாகங்களை புரிஞ்சுக்க கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீ சாப்பிடுமா, முதல்ல சாப்பிடுமா. இந்த ஒரு வாரத்தை போதும் ரிஷபத்துக்கு தலையில பெரிய ஐஸ் பாறை தூக்கி. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் சுகஸ்தானத்துல கேத்து இருக்காரு. அப்ப விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ஆனா ஆந்திகோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா அம்பிகை வழிபாடு. ரிஷபம் நம்பி கெட்டுறதுதான் ஜாஸ்தி, நம்பி ஏமாறுறதுதான் ஜாஸ்தி. தப்பான ஆளுங்க தான் ரிஷபத்தை நோக்கியே வருவாங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப நல்லவங்க 100 பேர் ரிஷபத்தை நோக்கி கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது 99 பேர் தப்பா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பான பர்சன்ஸ் நம்ம கிட்ட வந்து பழகினாலும் அவங்க நம்மளை விட்டு அவங்களா விலக்கி போகணும் அப்படின்ற பட்சத்துல அம்பிகை வழிபாடுமா. அம்பிகை வழிபாடு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணாங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு மேன்மைதான். இந்த 2028 வரைக்கும் சாலிடா ரிஷபத்துக்கான வருடமா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா.